ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அவனுக்கு கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார். பல நேரங்களில் நம் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலியை செலுத்துவது இல்லை, மறந்து போகிறோம். சில நேரங்களில் யாராவது நமக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். ஆனா நமக்கு அவர்கள் உதவி செய்யும்போது தேவன் அவர் உள்ளத்தை ஏவினார். ஊற்று காரணம் எல்லாம் நம்ம ஆண்டவர் தான். நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்களா, அதுக்கு அவர் உள்ளத்தை கர்த்தர் ஏவினால்தான் அவங்க நம்ம பிளஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்லணும். அடுத்தது உதவி செய்தவர்களுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு அருமையான தேவஜனமே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எந்த மனுஷி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறார்களோ தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். தேவனை யார் மகிமைப்படுத்துகிறார்களோ அவங்க வாழ்க்கையில் தான் கர்த்தருடைய ரட்சிப்பு வெளிப்படுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய உயர்வுகள், கர்த்தருடைய நன்மை வருகிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனதார உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை துதிங்க. அவர் தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்மைகளுக்கு ஊற்றுக்காரனர். இன்னைக்கு பல நேரங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம பிரச்சனைகளையே நினைத்து நம்முடைய போராட்டங்களை நினைத்து சோர்ந்து போகிறோம். கர்த்தரை துதிப்பதையும் மறந்து விட்டோம். மகளே, நீ துதி. உன் வாயில கர்த்தர் துதியை வைத்திருக்கிறார். நீ துதிக்கும் போது உனக்கு அற்புதம் நடக்கும். நீ துதிக்கும் போது கர்த்தர் உனக்கு அதிசயங்களை செய்வார். நீ துதிக்கும் போது வாழ்க்கையில உயர்வுகள், மேன்மை, கனம் உண்டாகும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கத்துல கேட்ட வேடிக்கையான ஒரு கதை உண்டு, ஞாபகத்து வருது. ஒரு பாட்டி ரொம்ப நாளா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் என்று போராடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு சொப்பனத்தை காட்டினாராம். அந்த சொப்பனத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு முன்னாடி 2 கூடை இருந்துச்சான். ஒரு கூடை நிறைஞ்சு வழிஞ்சுச்சான், இன்னொரு கூடை காலியா இருந்துச்சான். ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, சொப்பனத்துல 2 கூடை காட்டியிருக்கிறீங்க, என் கூட ஒரு கூடை மட்டும் ஃபுல்லா நிறைஞ்சு வழியுது, இன்னொரு கூடை காலியா இருக்குது. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, மகளே, உன்னுடைய விண்ணப்பம், உன்னுடைய ஜபங்கள் என்ற கூட தான் அந்த கூடை. நீ சொல்லுகிற ஒவ்வொரு ஜபங்களும், ஒவ்வொரு விண்ணப்பங்களும் இந்த கூட நிரம்பி வழியுது. இந்த கூட என்ன தெரியுமா? ஸ்தோத்திர பலி என்ற கூட. நீ என்னை துதிக்கும் போதும் வாழ்க்கை அற்புதம் நடக்கும். நீ எனக்கு ஸ்தோத்திரம் சொல்றதே இல்லை, என்னை துதிப்பதே இல்லை, என்னை ஆராதிப்பதே இல்லை, நாமத்தை மகிமைப்படுத்துவதே இல்லை. அதுக்கு மாறாக விண்ணப்பங்களை, வேண்டுதல்கள், உனக்கு அது வேணும் இது வேணும் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருக்கிற. உனக்கு வேணும்னு கேட்கிற, பிள்ளைகளுக்கு வேணும்னு கேட்கிற, உங்க கணவருக்கு வேணும்னு கேட்கிற, உங்க குடும்பத்தாருக்கு வேணும்னு கேட்கிற, உங்க சபைக்கு வேணும்னு கேட்கிற, உங்க ஊழியங்களுக்கு வேணும்னு கேட்கிற, தேசத்துக்கு வேணும் எல்லாவற்றையும் விண்ணப்பங்களை வேண்டுதல் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு இருக்கிறாய். துதி கூட காலியா இருக்கு. மகளே, நீ நல்லா துதிக்க ஆரம்பி, என்னை மகிமைப்படுத்த ஆரம்பி, ஸ்தோத்திர பலிகளை செலுத்து. நான் செய்த நன்மைகள் நினைத்து என்னை துதிக்க ஆரம்பி, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று ஆண்டவர் பேசினாராம். விழித்து எழுப்பினார்களா? ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம், நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், நான் ஜீவன் எடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சாங்க.